வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம நிஃப்டி பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் சில ஸ்டாக்ஸ் கன்சிடரபிள் ரேஞ்சஸ்ல வந்திருக்கு. அத பத்தி பார்க்கலாம். அப்புறம் சில ஸ்டாக்ஸ் இந்த டவுன்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. அந்த டீடைல்ஸ பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம நிஃப்டி பார்த்திடலாம். நிஃப்டி இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங். இன்னைக்கு வந்து 247 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போய் 23,951க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. 23,900 இந்த ரேஞ்ச்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்போர்ட்ல இருந்து மேல போறாங்களா இல்ல ஃபர்தரா டவுன் ஆகி 23,400 அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அடுத்ததா நிஃப்டி பேங்க் பார்த்திடலாம். நிஃப்டி பேங்க் இன்னைக்கு 563 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 51,575க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. 1% வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல போயிருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 51,073. நிஃப்டி மிட் கேப் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ். 13,027க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. 12,800 இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். இதிலிருந்து வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலான 13,100 இந்த ரேஞ்ச வந்து தொடறாங்களா இல்லனா ஃபர்தரா டவுன் ஆகி 12,600 வரைக்கும் போறாங்களான்னு பார்க்கலாம். அடுத்ததா எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா பார்த்திடலாம். எஃப்ஐஐ இன்னைக்கு நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. 4,224 crores வந்து வித்திருக்காங்க. டிஐஐ வந்து 3,943 crores வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததா சில ஸ்டாக்ஸ் பார்த்திடலாம். டாக்டர் ரெட்டி இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்காங்க. என்னதான் மார்க்கெட் டவுனா இருந்தாலும் தொடர்ந்து 2 நாளா டாக்டர் ரெட்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு 3.9% வந்து ஏறி இருக்காங்க. 1,325க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது அடுத்து அவங்க 1,350 வரைக்கும் போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 1,400 வரைக்கும் போனாங்கன்னா நமக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். இவங்க 1,400 ரேஞ்ச் எல்லாம் செப்டம்பர் மந்த்ல வந்து இருந்த வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த லெவல்ல இருந்து 1,400 வரைக்கும் போச்சுன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்ததா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பத்தி பார்த்திடலாம். இந்த ஸ்டாக்க வந்து நம்ம டிசம்பர் 12th வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க அவங்களோட ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இவங்க 158 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், இந்த ஸ்டாக்குக்கு தொடர்ந்து மேலே போறதுக்கான பொட்டென்ஷியல் கூட இருக்கு. அடுத்ததா அனு ஃபார்மா. இந்த ஸ்டாக் வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% வந்து ரேலி ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்குமே தொடர்ந்து அவங்க ப்ரீவியஸா வச்சிருந்த ஹை லெவல் ரேஞ்சஸ் 258 வரைக்கும் போறாங்களான்னு பார்க்கலாம். 258 வரைக்கும் போறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கிறதா நான் வந்து கன்சிடர் பண்றேன். இது வந்து பிஎஸ்சியில மட்டும் ட்ரேட் ஆகிற பங்கு. அடுத்ததா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடரபிள் ரேஞ்சஸ்ல இருக்கு. அது என்னென்னு பார்த்திடலாம். கோல் இண்டியா தொடர்ந்து வந்து ஒரு சரிவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% வரைக்கும் டவுன்ல போய் 391க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. கோல் இண்டியாவோட அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து 375 இந்த ரேஞ்சில் வந்து நல்ல சப்போர்ட் லெவல் இருக்கு. பார்க்கலாம். தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கினாலும் நமக்கு வந்து கன்சிடர் பண்றதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக். அது மட்டும் இல்லாம வேல்யூவேஷனும் ரொம்ப கம்மியா இருக்க ஸ்டாக். அடுத்ததா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்க்கலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்திருந்தாலும் முடிவுல வந்து 2% வந்து ஏறி இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கன்சிடரபிள் ரேஞ்சஸ் வந்து 130 அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து
ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இதுவுமே லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு நல்ல ஸ்டாக்கா நான் கன்சிடர் பண்றேன். அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக் ஒரு சரிவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நானுமே ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 1% குறைஞ்சு 744க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 730 700 வரைக்கும் போகலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்த குவார்ட்டர்ல இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆட்டோ செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா ஒரு அப்ராலிய கொடுக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒருவேளை வந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் நல்லா இல்லைன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மீண்டும் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். அடுத்ததா வந்து ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்குமே வந்து தொடர்ந்து ஒரு சரிவை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4406க்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் என்னவா இருக்கலாம்னா 4200, அடுத்ததா வந்து 3900 இந்த ரேஞ்சில எல்லாம் வந்து இந்த ஸ்டாக்குக்கு நல்ல சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்றேன். அடுத்ததா சில ஸ்டாக் நியூஸை பத்தி பார்த்துடலாம். நொமுரா இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இவங்க வந்து நேத்து லிஸ்ட் ஆன விஷால் மெகா மார்ட் இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு பல்க் டீல் வந்து பண்ணியிருக்காங்க. 324 crores வந்து ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 கோடி ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. என்ன பிரைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 108.32ங்கிற பிரைஸ்ல வந்து ஒரு ஷேரை வந்து இவங்க ஒரு ஷேர் விகிதமா இவங்க வந்து 3 கோடி ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததா ஏஷியன் பெயிண்ட்ஸ் மீண்டும் வந்து ஒரு சரிவு கொடுத்திருக்கு. 3% வந்து இந்த ஷேர் வந்து இன்னைக்கு விழுந்திருக்கு. தொடர்ந்து வந்து இந்த ஷேரும் ஒரு வீழ்ச்சியை தான் சந்திச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஷேர் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சில சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஷாம் சுவாமி அண்ட் விஷ்ணு கோயல் இவங்க 2 பேரும் அவங்களோட ரெசிக்னேஷனை கொடுத்திருக்காங்க. அது காரணமா இந்த ஷேர் வந்து மறுபடியும் வந்து ஒரு வீழ்ச்சியை கொடுத்திருக்கு. அடுத்ததா மோபிக்யூக் பாத்துங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து நேத்து தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. இந்த ஸ்டாக்குமே தொடர்ந்து வந்து லிஸ்டிங்ல இருந்து நல்ல ரேலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோஃபார் வந்து இந்த ஸ்டாக் 117% வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு. ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓல கிடைச்சிருந்ததுன்னா உண்மையிலே நீங்க லக்கி தான். கடந்த 2 நாள்ல மட்டும் இந்த ஸ்டாக் வந்து 37% வந்து நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.